விதவை பெண்களாக இருந்து சிங்கிள் மதர்ஸாக போராடி பிள்ளைகளை வளர்ப்பவங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள கிட்டை நம்ம அனுப்பி வச்சோம். அதில் ஒரு சகோதரி இப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க. என் வீட்டு சமையலறையில் காலியாக இருந்தது 5 பாத்திரம். நான் என்ன செய்வேன் என்று நினைத்த போது என் இறைவன் தந்தான் இன்ஸ்டாகிராமில் காட்சியை. கண்டு வியந்தேன் அல்லாஹ்வின் உதவியை. உடனே விண்ணப்பம் செய்தேன். அல்லாஹ்வின் உதவி வந்து இறங்கியது. சமையலறையில் கண் குளிர்ச்சியான வண்ண வண்ண பவளங்கள் மளிகை சாமானாக, அடுப்பங்கரை சாமானெல்லாம் வண்ணங்களால் நிரம்பியது. பல மனங்களால் இல்லம் குளிர்ந்தது. இந்த ரமலான் அவர்களுக்கு கொண்டு வந்தது ஜாக்பாட். உள்ளம் மகிழ்ந்து சென்றார்கள். சிறிது கவலை, சமையலறையில் அரிசி டப்பா காலியாக இருக்கிறது என்று. கவலைப்படாதீர்கள், அதையும் இறைவன் நிரப்புவான் என்று சொல்லி அனுப்பினேன். வழங்கிய உள்ளங்களுக்கு, அதை ஒழுங்குபடுத்திய நல்ல உள்ளங்களுக்கு கொடுக்கட்டும் இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் பிருந்தாவனத்தை. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். இவற்றையெல்லாம் வாங்கி ஒருங்கிணைத்த பசியாற்றும் சகோதரி ஒரு கோஆர்டினேட்டர் இதை எழுதி அனுப்பியிருக்காங்க. இறைவன் மிகப்பெரியவன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். யார் விதவைகளையும் அனாதைகளையும் பேணி பராமரித்து உதவி செய்கிறார்களோ அவர்கள் அறப்போரில் பங்கு பெற்ற நன்மையையும் அல்லது இரவெல்லாம் நின்று தொழுது பகலெல்லாம் நோன்பு நோற்றவரின் நன்மையையும் அடைகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள்.